மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி புத்தம்புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் உங்கள் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுரம்ன்ற நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் ஆதரவு பெற்றிருக்கிறது. ஸோ இதை நம்ம பார்ப்போம். இதை நம்ம தீர்வு காண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பார்த்துக்குங்க. 45 + 48 எவ்வளோ? 45 + 8 53, 53 + 40 93, 93 + 20 எவ்வளோ? 103, 113. இந்த 3 சேர்த்தா 113, இந்த 4 சேர்த்தா 130, இது 130 - 113, இது 17. இது 17னா இங்கே என்ன வரும்? இந்த 2 சேர்த்தா 19, ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் 17ன்னு. இன்னொன்று என்னது? 19 - 17, இது 2. சரிங்களா? இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். 2 வகையில் கண்டுபிடிக்கலாம். இந்த 4 சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த 4 சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துங்க, 61 + 48 109, 109 + 2 111, இந்த 3 சேர்த்தா 111, இந்த 4 சேர்த்தா 130, இது 130 - 111, இது 19. சரிங்களா? இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த 4 சேர்த்தா 130 அப்படி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 62 + 45 107, 107 + 19, 107 + 9 116, 116 + 10 126, இது 3 சேர்த்தா 126, இது 4 சேர்த்தா 130, இது 130 - 126, இது 4. சரிங்களா? இப்போது இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த குறுக்கு விட்டு நமக்கு 130 கொடுக்கணும். சரிங்களா? அல்லது இந்த 4 நமக்கு 130 கொடுக்கணும். அப்படி தான். இங்கே 62 + 63 125, 125 + 2 127, இது 3 சேர்த்தா 127, இந்த 4 சேர்த்தா 130, இது 130 - 127, இது 3. இது 3னா இங்கே என்ன வரும்? இந்த 4 சேர்த்தா 130, இந்த 4 சேர்த்தா 130, அல்லது இந்த 4 சேர்த்தா 130, எப்படி வேணால் நீங்கள் தீர்வு காணலாம். 61 + 20 81, 81 + 3 84. ஸோ இந்த 3 சேர்த்தா 84, இதை 4 சேர்த்தா 130, இது 130 - 84, இது 46. இப்போ நம்ம இந்த ஒரு பகுதியை நம்ம முழுமையாக தீர்வு கண்டுட்டோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பகுதிக்கு வருவோம். இது 2 சேர்த்தா 64, இது 6, 64 + 6 70, இந்த 3 சேர்த்தா 70, இந்த 4 சேர்த்தா 130, இது 130 - 70, இது 60. சரிங்களா? ஸோ இது 60 கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய 4 எண்கள் உங்களுக்கு 130 கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த 2 117, இது 6, 117 + 6 123, இது 3 சேர்த்தா 123, இந்த 4 சேர்த்தா 130, இது 130 - 123, இது 7. இது 7னா இங்கே என்ன வரும்? இந்த 2 சேர்த்தா 64, இது வந்துட்டு 7 அப்படின்னாக்கா 64 - 7, இது 57. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வேற என்ன கண்டுபிடிக்கலாம் இதில் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இந்த 3 சேர்த்திங்கன்னா 120 வரணும். 60 + 19 எவ்வளோ? 79. இப்போது 100 - 79ன்னு போட்டுங்க. 100 - 79 போட்டிங்கன்னா 21, 21 + 20, இது 41. சரிங்களா? இது 41. அதுக்கடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளால் இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் 2/2 நமக்கு 130 கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த விதி தான் இதில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது 2 சேர்த்தா 64, இது 2 சேர்த்தா எவ்வளோ வரணும்? 66 வரணும். ஏன்னா சென்டர் 2/2 நமக்கு 130 கொடுக்கணும். இது 2 66 தான் கூட்டுத்தொகை வரும். என்ன எண்கள் நமக்கு தெரியாது. ஸோ கூட்டுத்தொகை 66. அப்போ இங்கே என்ன வரும்? இது 108 - 66, 108 - 66, 10 10ஆக கூட்டுங்க. 66லேருந்து 76, 86, 96, 106. ஸோ 42. சரிங்களா? 42 இது வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? மேற்கொண்டு ஏதாவது எண்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வெளியிலேருந்தால் உள்ளே நமக்கு வந்தாகணும். இப்போ நம்ம அதை பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த சைடு வந்துடும். இந்த எண் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும்.
ஸோ இந்த 3 எண்கள் சேர்த்திங்கன்னா 115. இந்த 4 எண்கள் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய 4 எண்கள் சேர்த்திங்கனாக்கா 130 வரணும். இது 130 மைனஸ் 115, இது 15. சரிங்களா? இது 15 வந்துடுச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? சென்டர் 2/2 நமக்கு 130 கொடுக்கணும். இது 2 சேர்த்தா 101, இது 15. 101 + 15 116. இது 3 சேர்த்தா 116, இது 4 சேர்த்தா 130, இது 130 மைனஸ் 116, இது 14. சரிங்களா? இந்த மாயச்சதுர புதிரை நம்ம இன்னைக்கு இந்த அளவோடு நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.